கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே தருமா வந்திருக்கோம் பாருங்க. எங்கள் ஊரில் லண்டன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க எக்ஸிபிஷன். நாங்கள் எவ்வளோ வைப்போம். ஆமாம், வாங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கு, நிறைய போட்டிருப்பாங்கள்ட்ட உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ். இன்னொன்று கோல மறந்துட்டோம். இதை நான் நாமக்கல்லேருந்து சேலம் போகிற ரோட்டில் நான் ஆரா ஹாஸ்பிட்டல் எய்த்தாப்பில் இருக்கேன். ஆமாம், லொக்கேஷன் தெரியாதவங்களாம் பார்த்துக்கோங்க. நாமக்கல் சேலம் ரோட்டில் ஆரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாருங்கள் என்ட்ரன்ஸ் போகிறோம். இல்லை மேலே படியில் ஏறி போகணும். நல்லா இருக்குண்ணா லைட்டு. என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. நாங்கள் அதனால் வெளியில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஷெட்டெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. லண்டன்ல இப்படி தான் இருக்குமா மணி பிரிட்ஜு? தெரில கார்த்திக், போயிருந்தா தெரியும். அதான் லண்டன் வந்துட்டோமே. இதான் என்ட்ரன்ஸ். வந்தாச்சு, லண்டன் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். கார்த்திக் குளூர் தான், லண்டன் வந்துட்டோம். லண்டனுக்கும் நாமக்கலுக்கும் நிறைய தொடர்பு உள்ளது மக்களே. உள்ள என்ட்ரன்ஸ் நான் கார்த்திக் லண்டன் வந்தாச்சா? மணி பார் பில்டிங்லாம் லண்டன் பில்டிங்கு. அது நேச்சுரலாக இருக்குல்ல. என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படியே. நல்லா இருக்கா? லண்டன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், லண்டன் வந்தாச்சு. பார்த்தீங்களா? ஏன் நாங்கள் பார்க்கலன்னா அங்கே பிரிட்ஜெலாம் இருக்குது பாருங்க. லண்டன் பிரிட்ஜ் நிறைய பெரிய 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 பில்டிங்லாம் தெரியுதா? மறுபடியும் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு எப்போ எனக்கு தெரிலங்க. 8:30 கூப்பிடுறாங்க, ஓடிட வேண்டியதுதான். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், 5:30லேருந்து 9:30 வரைக்கும் உள்ளே இருக்குது. பாருங்கள் பில்டிங்ஸ்லாம். நீங்கள் லண்டனில் போனால் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி. லண்டனில் போனால் வேறு வேறு பார்க்கலாம். ஆனால் இங்கே வெறும் அட்டை போட வச்சுருக்கானுங்க. மேலே தூக்கு பாலம்லாம் போட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் பாட மாட்டோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. வந்து பாருங்கள். போயிட்டுருக்கோம். உள்ளே என்னென்னு இருக்குன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு சிறப்பு என்னென்னா மக்களே, லண்டன் பிரிட்ஜுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியாதே. இல்லை, அதான் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே லண்டனில் உள்ள ஒரு சில ஐட்டம்ஸ். பரவாயில்ல. நேற்றே வந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சண்டே, ஆனால் நிறைய கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியாதுன்னு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சைடு நிறைய கிட்ஸுக்கு நிறைய கேம் இருக்குது, பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உலக உருண்டை யூனிவர்ஸ். இதில் நீங்களாம் எந்தெந்த ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஊர்? மாடாவரம் இருக்கான்னு பாருங்கள். நாமக்கல். நல்லா இருக்குது, பரவாயில்ல. டிபர்மணி தாமரை மாதிரியே அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம், இது எல்லாமே லண்டனில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாமே இருக்குது. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல. 3 எல்லாம் அரபிலா இல்லை, தேர் கடையாட்டம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அரபி பக்கத்துலேயே பைய பலூன் நிற்கிறார். பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கூட எக்ஸ்போ போட்டுருக்குறாங்க. ஆமாம், சின்ன டிராக்டரு. சின்ன சின்ன விவசாயிகளுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. நம்ம இந்த நாமக்கல் பூங்காவில் பார்த்த மாதிரியே தான் ஏமனே ப்ளே ஸ்டேஷன் மாதிரி. அதே மாதிரி தான். ரோலர் ஒன்று வச்சுருக்காங்க, கொலம்பஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கேமெல்லாம் பார்த்துருப்பீங்க.
வரலாம் ஒன் டைம் விசிட் வரலாம். நல்லா தான் இருக்குது. நாங்கள் அங்கே பாருங்க குழந்தைங்க கார் விளையாடுது. இந்த தம்பி போகிறான். பேட்டரி கார் இருக்குல்ல, அதை வச்சு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணால் சுற்றிட்டு வர பாரு. பார்க்கலாம் வருவான். அப்புறம் உள்ள சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் ஒரு டைம் வந்து. பேட்டரி காரு இது என்ன என்கிட்ட பிடிக்காத விஷயம்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே 60 ரூபா காசு வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து இந்த இது ஒவ்வொரு இதுக்கும் விளையாடுறதுக்கு வந்து தனியாக அமௌண்ட் பே பண்ண மாட்டேறது. அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்கள். பாருங்க மினி ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கு. அதனால் பிள்ளைங்களாம் கொஞ்சம் சேஃபாக விளாண்டா பரவாயில்ல. தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா பாவம். அவ்வளோ ஆளெல்லாம் இருக்கா மணி அடியில் படத்தா தானே போட்டுருக்காங்க. இல்லை கருத்து நடந்துட்டா அப்புறம் ஒரு டைமில் அங்கே கையில் சுற்றுற மாதிரி ஆட்டுக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் என்ன மணி? டிஸ்கோ டான்ஸ். டிஸ்கோ டான்ஸா? பிரேக் டான்ஸ் ஆட்ருக்கு மணி. பிரேக் டான்ஸ் நாங்கள் போட்ட ஒரு பிரேக் டான்ஸ். யார் சொல்லிட்டு பேங்க்கு இன்ஃபிலேட் அப்படின்னு என்ன வர கம்பெனி நேம். ஆனால் பார்த்துட்டா விளாடணும். ஐட்டமா உள்ள அப்பளம், பானிபூரி, காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ், சிக்கன் தண்டா. ஆனால் இப்போ நம்ம எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. நைட் ஆயிடுச்சு கேஸ், இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் இல்லை. பாருங்கள் பேய் வீடு இருக்கு, கோஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பாருங்க. பேய் வீடு என்னன்னா எல்லாத்தையும் என்ட்ரன்ஸ் உள்ளே பார்க்குறதுக்கு தனியாக காசு, உள்ளே தனித்தனி கேமுக்கும் தனியாக காசு. பண்ணி பார்த்தீங்களா ஓவராலாக இப்படி? அவ்வளோதான் கத்தி. இருக்கிற கேம்ஸ்லாம் காமிச்சாச்சு. பாருங்க ஃப்ரீயாக இருக்க டைம் வாங்க. சண்டே வரைக்கும் விசிட் பண்ணலாம். சண்டே சாட்டர்டேலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் நிறையா இருப்பாங்க. நல்லாயிருக்கும். இல்லை தனித்தனியாக அந்த மாதிரிலாம் கேம்லாம் இருக்குது. ஃபேமிலி கேம்ஸ், கன் ஷூட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது பாருங்கள். தேர் கடையாட்டுமே திருவிழா கடையெல்லாம் போவாங்களே, எல்லாம் 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாமா, ஏன்னா உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். குறிப்பிட்டது மட்டும் 20 ரூபாம்பாங்க. இதுக்கு நம்மளை உள்ளே வர வைக்கிறது வசனம். One eternity later. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் சுற்றி பார்த்தாலே இருக்கிறது இவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி ஆளுலாம் நாங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டோம். கூட்டம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் லேட் ஆகும். நீ நீட்டாக வந்தால் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துகிட்டே போகலாம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எல்லாருமே ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பின்னாடி அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அப்படி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான். ரேட்டு பாய், எல்லாத்துக்குமே ரேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவே வேணால் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சுற்றிலேயே அதான். நீங்கள் என்னென்ன இதுக்கு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் 2 எடுத்துக்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த சைடு குதிரை, கப்பல், பாம்பு, ஆட்டின் போட்ட சிம்பிள், ஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வரலாம். ஒன் டைம் விசிட் பண்ணலாம். வரமா நம்மளை ஏமாற்றிட்டாங்க பரமாங்கிற மாதிரி முன்னாடி அந்த என்ட்ரன்ஸை போட்டு ஏமாற்றிட்டாங்க. ஆமாங்க, லண்டன் பிரிட்ஜின்னு தான் பேர். உள்ள நல்லா தான் இருக்கே, வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு செட் ஆகாது. ஆனால் ரொம்ப லிமிட்டடான ஐட்டம் தான் வச்சுருக்காங்க, பெரிய லெவலில் வச்சுக்கல.